புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026. நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கு வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்பில் வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, குடல் புண்ணு, அல்சரு, இதுக்கு ஒரு மூலக்கோயில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியம். நாம் இந்த உலகத்தில் எதை வேணாலும் ரசிக்கலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம உடம்பு ஒரு பெரிய சொத்து. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டா, நம்ம உடம்புக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட நம்ம குழந்தைகளுக்கோ சந்ததிகளுக்கோ நாளைக்கு வந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குணமாகும். அதுக்காக நீங்கள் டைரியில் எழுதி வைங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் தானே. அப்போது ஜாதக ரீதியாக இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் பாருங்கள், வயிற்று வலி, குடல் புண்ணு, அல்சரு, தீராத நோய், இதுக்கு ஆஸ்பத்திரி இல்லாத காலத்தில், விஞ்ஞானங்கள் கருவிகள் இல்லாத காலத்தில், இதுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு வந்தால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகி அந்த கர்ம நம்மளை விட்டு போய் அந்த உடம்பில் இருக்கக்கூடியதெல்லாம் நிவர்த்தியாகுன்னு ஒரு ஐதீகம். அப்போ பாருங்கள், தீராத நோய் தீர்றதுக்கு அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கோயில் வேணுமல்லவா. அப்போ இந்த வயிற்று வலிக்கு இந்த வயிறு யாருன்னு கேட்டால், மேசம் வந்து தலை, ரிஷவம் கழுத்து, மிதுனம் தோள்பட்டை, கடகம் என்பது நெஞ்சு மார்பு, சிம்மம் என்பது வயிறு. அந்த சிம்மம் என்பது வயிற்றுக்குள்ளே தான் இவ்வளவு பெரிய குடல், உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கல்லீரல், மண்ணீரல், குடல், அது இல்லாமல் வயிற்று வலி, தீராத நோய் எல்லாமே இந்த வயிற்றுக்குள்ளே தான். அவ்வளவும் பிரச்சனையாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு கோயில் வச்சுருக்கேன். அந்த கோயிலுக்கு மக்கள் போயிட்டு வந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. முதல் நீங்கள் வந்து ஒரு வழி காமிக்கிறதுக்கு ஒரு ஜோசியர் வேணுமில்ல. இந்த இடத்துக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும்னு சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து வழிகாட்டுறதுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு குரு இருப்பாங்க, ஒரு முன்னோர்கள் இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் வைத்தியம் வச்சுருப்பாங்க. அத்தனை வைத்தியத்துக்கும் அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். நாளை காலை சூரிய உதயத்தில் பசியாகுதுன்னா கூட உணவு எப்படி இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்தில் வந்து எல்லா விஷயத்துகளுக்கும் வைத்தியம் வச்சுருப்பாங்க. சில கோயில்களுக்கு தான் அன்றைக்கி வந்து வண்டி கட்டி போக முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி எல்லா கோயில்கள் எல்லாம் நம்ம நவீன காலங்கள் பிறந்து ஒரு 30, 40, 50 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் 3000 வருஷம் 4000 வருஷமாக அந்த கோயில் அங்கேயே தான் இருக்குது. அந்த கோவிலோட சக்தி எல்லாம் இந்த பிரபஞ்சம் வாங்கி 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 வர்ற மக்களுக்கு கொடுக்குறக்காகத்தான் கோயில் அங்கே இருக்குது. நம்ம தான் கோயிலை தேடி போகணும். இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த கோயிலுக்கு போனால் தான் அந்த பிரச்சனை தீரும். நம்ம அதுக்கு பிராச்சித்தமாக பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்களான்னு நம்ம கேட்டால் அது சாத்தியப்படாது. அப்போ அதனுடைய ஜாதகத்தில் அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் அந்த வயிற்று வலி, அல்சரு, குடல் புண்ணு, கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் சரியாகுது. அந்த கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அல்லவா. அப்போ போய் பார்த்தா தானே நம்மளுக்கு அந்த பிரச்சனை தீரும். அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு கோவில் இருக்குங்க. அதாவது கடலூர் மாவட்டம் தீர்த்தபுரீஸ்வரர் கடலூர் மாவட்டத்தில் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் தான் நீங்கள் அங்கேயே போடணும். தீர்த்தபுரீஸ்வரர் கடலூர்னு அடிச்சிங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், வயிற்று வலி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனத்துக்கே ஒரு கோயிலுக்கு. அந்த கோவிலில் போய் சாமிக்கு தீர்த்தம் ஊற்றுவாங்க. அந்த தீர்த்தத்தை சாமி மேலே ஊற்றின தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து சாமிக்கு தேங்காய் வளம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி கோயிலில் உட்காந்து குடித்தா அந்த நோய் வந்து குணமாகுது. அப்போ வயிற்று வலி சரியாகணுங்கிறதுக்கும் கூட முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய அற்புதம்னு பாருங்கள். தீராத வயிற்று வலி எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? இப்படி ஒரு வயிற்று வலி இருந்து உள்ளுக்குள்ளே கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை,
எனக்கு வயிற்று வலி இல்லைங்க, கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை இல்லைங்கன்னாலும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எப்படின்னா வருமுன் காண்பது. நாளைக்கு அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி நாமளே போய் அந்த கடவுள்கிட்ட போயிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமல்லவா. அப்போ இது எல்லாத்துக்குமே பாருங்கள், தீர்த்தபுரீஸ்வரர், அந்த தீர்த்தபுரீஸ்வரர் வந்து கடலூர் மாவட்டத்துக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. அப்போ தீர்த்தபுரீஸ்வரர்னால் அந்த தீர்த்தபுரீஸ்வரங்கிறது என்ன? தீர்த்தத்தை எடுத்து ஈஸ்வரர் மேலே ஊற்றி அந்த பூஜை பண்ணி அந்த சாமியோட தீர்த்தத்தை குடித்தால் கல்லீரல் மண்ணீரல் வயிற்று வலி குடல் புண்ணு குணமாகுது. எப்படி? இது அதாவது உலகமறிஞ்ச உண்மையாக இந்த காலத்துங்களில் அந்த கோயில்களில் இந்த பிரச்சனைக்குன்னே அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே அர்ச்சகர் வந்து எல்லா பூஜை பண்ணி கொடுக்குறாரு, பிரமாதமாக பண்ணி கொடுக்குறாரு. அது மூலிமா அவங்களுக்கு மக்களுக்கு தீருது. இது எல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்கள். இதை விட முன்னோர்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க கட்டி வச்ச கோவிலுக்குள்ளே இவ்வளவு ஒரு ரகசியங்கள் இருக்குது. இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரும்போது டைரியில் நீங்கள் முதல் எழுதி வைங்க. முதல் வேலையாக டைரியில் நீங்கள் எழுதி வைக்கணும். குலதெய்வத்தினுடைய பேர், உங்கள் பிரச்சனைக்குள்ளான கோயில் எல்லாத்தையும் எழுதி வைங்க. எதுக்குன்னா எந்த ஒரு எழுத்தும் அழியாமல் நம்ம டைரியில் எழுதி வைக்கும்போது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அடுத்த தலைமுறை பிறக்கும். அவங்க எடுத்து பார்த்து எது தெரியுதோ எது தெரியலையோ அதை எடுத்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த டைரியில் எழுதப்படணும். நீங்கள் எப்போவுமே இந்த புதுயுகம் சேனல் பார்க்கும்போது ஒரு டைரியும் பேனாவும் டிவி கிட்ட வச்சுருங்க. டக்குன்னு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அது எழுதி வைங்க. அந்த டேட்டு போட்டு எழுதி வைங்க. இந்த தேதியில் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது, நான் இது எழுதி வச்ச என்னுடைய சந்ததிகளுக்கு இது உதவட்டுன்னு எழுதி வைங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம். பாருங்கள், அந்த காலத்தில் நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் டாக்டர் தேடணும். ஆனால் டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பிரச்சனை சீக்கிரமாக முடியும். எப்படி? அதாவது டாக்டர் கண்டிப்பாக வேணும். விஞ்ஞானம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதுக்கெல்லாம் அந்த கருவிகளை கண்டுபிடிச்சி உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை டிகிரி வரைக்கும் நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வந்துருச்சு. விஞ்ஞானம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை. அப்போ விஞ்ஞானம் வேணும். இங்கே நோய் தீரணும். இங்கே கடவுளோட சக்தி இருந்தால் தான் விஞ்ஞானம் பேசு. விஞ்ஞானமே வாழ்க்கையாக முடியாது. அப்போ அதுக்கு அந்த விஞ்ஞானத்தை படித்தது ஒரு கடவுள் தானே. அப்போ நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் சயின்ஸ். அதனால தான் விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையன்னே பேர் வச்சேன். ஜோதிடருடைய ஆஃபீஸே விஞ்ஞான ஜோதிட மையம். கிரகங்கள் என்பது விஞ்ஞானம். இப்போ மேச தலை, ரிஷப கழுத்து, மிதுன தோள்பட்டை, கடக மார்பு, சிம்ம வயிறுன்னு வருது. அப்போ சிம்மத்தில் கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலோ, சிம்மத்தை பாவ கிரகங்கள் பார்த்தாலோ அவங்களுக்குள்ள வயிறு குளறு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இது எல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக தீர்த்தபுரீஸ்வரர் கோயிலை அங்கே கடலூரில் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த நோய் குணமடைஞ்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த புத்தகம் இருக்குது இல்லைங்களா, இது ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு. இந்த A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகம். இது வந்து கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணினா ஆன்லைனில் 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான புத்தகம். இது பாகம் 1, பாகம் 2 வேலையாயிட்டிருக்கு. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர்னு கூட்டிகிட்டு போகிறோம். பௌர்ணமி அமாவாசைகளுக்கு ஆலய வழிபாடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் புண்ணியங்களை வாங்கி கொடுக்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். 1500 ஆதிகால பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போனீங்கனாலும் நம்மளோட ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா பூரா சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும். இது இல்லாமல் இந்த நம்மளோட கலை நம்மளோட அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜோதிட மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆண்களுக்கு ஒரு பேட்ச், பெண்களுக்கு ஒரு பேட்ச். இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தராக படிச்சுட்டு போகிறாங்க. இது வரைக்கும் 6000 பேருக்கு மேலே ஆதிகால பரிகாரம் படிச்சிருக்காங்க. ஜோதிடமே படிச்சிருக்காங்க. இப்போ ஜோதிடம் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து 108 பேருக்கு இப்போ ஒரு பேட்ச் போயிட்டுருக்குது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோதிட சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு வீட்டிலையே உட்காந்து எல்லா ஜோதிடத்தையும் படித்து அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜோதிடத்தில் இத்தனை ஆராய்ச்சிகள் பண்ணி நீங்களும் ஜோதிடராகி வர்ற மக்களை காப்பாற்றலாம். அதுக்கு ஜோதிடமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம், நேரடியாகவே சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா பதிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இப்போ பெண்களுக்கு மட்டும் இப்போ 108 பேருக்கு ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து
வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.